ராஜயோகம் பெறும் மீன ராசி அன்பர்களே. ஏன் ராஜயோகம்னா, உங்கள் ராசியில் புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. இந்த மார்ச் மாத பலனில் சிறப்பு பலனே சொல்லலாம். உங்கள் ராசியில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் ஒன்று சேரப்போகுது. அதில் ஒரு பரிவர்த்தனை யோகம். அப்போ இத்தனை கிரகங்கள் உங்கள் ராசியை வலுப்படுத்த காத்து இருக்கிறது. இந்த மாதத்தில் செய்யப்போகிற அற்புத நிலைகள் உங்களை மேல் நோக்கி கொண்டு வர சென்றோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புதையல் யோகம் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எடுத்துக்கிற முக்கிய முயற்சிகள், எடுத்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிகள் வருங்காலத்துக்கு சுபிட்சமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக, வேலை ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக எடுத்துக்கலாம். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். மனசு சஞ்சலங்கள் எல்லாமே இது ஒரு விடிவு காலமாக இருக்கும். அதை பற்றி பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். பொதுவாக மீனராசி அப்படின்னு சொன்னாலே எளிதில் வெற்றி வருகிற ராசி. ஆப்பர்ச்சுனிட்டிகளை ஈஸியாக அமைச்சுக்கும். இவங்களுக்கு தன்னம்பிக்கை எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவங்க மீண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. காலபுருஷன் இப்போ இந்த ராசிக்கு நல்லா கவனிங்க. குரு வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறும். எதிரிக்கே இடம் கொடுக்கறது உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுத்துறாதா? இந்த ஒரு ராசி இருக்கிற கிரகங்கள் எப்படியும் டெவலப் ஆகிடும். ஆக மொத்தம் இந்த ராசி நல்ல டெவலப் ஆகிற தன்மை உண்டு. இன்னும் இந்த ராசிக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி பயணங்கள் போயிட்டே இருக்கீங்க, வீட்டிலேயே தங்கிறதில்ல. அது பொதுவாக ஆண் பெண் இருவருக்குமா இருந்தாலும். இதே பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை செய்யலை அப்படின்னு வரும். பொதுவாக இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரதில் இந்த ராசிக்கு உண்டு. இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. சரி, நம்ம மார்ச் மாத பலனுக்கு போவோம். ரைட். பொதுவாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் திருமணம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. உங்கள் ராசிக்கு சந்திரனுக்கு 7இல் குரு பார்வை இருக்குது. ராகுக்கு இது பரிகாரம் மட்டும் ஒன்று பண்ணிக்கிட்டால் போதும். திருமணம் என்ற ஒரு விஷயங்கள் அமோகமாக இருக்கிறது. மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திருமண வரன் கூடி நிகழும். தடையை ஏற்பட்ட திருமணங்கள் கூட சரியும். வேலைக்கு செல்லும், இல்லை ஒரு நிர்வாகமுள்ள பதவியில் இருக்கிற வரன்கள் அமையும். ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிறது. பொதுவாக திருமணம் சொன்னவொடனே இந்த ராசிக்கு என்ன பார்க்கணுன்னா, ஆண் ஊர்லையா பெண் ஊர்லையா கல்யாணம், இல்லை கோயில்லையா மண்டபத்துலையா. பொதுவாக கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா கோயில்லன்னு வருது. பட் ஜாதக ரீதியாக பார்த்து கோயில்லையா மண்டபத்துலையா, எங்கே வச்சா நல்லாயிருக்கும், என்ன தேதியில் வைக்கிறோம், அதெல்லாம் முக்கியம். அப்படி ஒரு நல்ல தேதி அதெல்லாம் பார்த்து வைங்க. இதில் 9ஆம் அதிபதி 2வது திருமணத்தை குறிக்கும். அது 4ஆம் வீட்டில் இப்போ தான் நீச்சபங்க நீச்சத்திலிருந்து வெளியே வந்திருக்கு. அப்போ திருமணம், முதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, அனைவருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்போ திருமண விஷயத்தில் ஒரு அமோக இது நடக்குது. இந்த வாய்ப்பு, இந்த முத்தான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த மிஸ் பண்ணிவிட்டு குரு பயிற்சியை விட்டுட்டீங்கன்னு வைங்க. இப்போ 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இல்லை. அப்போ நம்ம சார் எப்போ திருமணம் கேள்வி பேசிக்கிட்டே இருக்கலாம், முடிவுக்கு வராது. ரைட். ஒரு ராசியில் இத்தனை கிரகம் இருக்கும்போது என்னென்னா, நிறைய சிந்தனைகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பொதுவாக முதல் ராகு மட்டும் இருக்கும்போது மன சஞ்சலங்கள், குழப்பங்களாக இருந்தது. ஒரு டிசிஷன் எடுத்தால் ஒரு இடத்துல நிற்காது. இன்றைக்கி ஒரு டிசிஷன், நாளைக்கு ஒரு டிசிஷன், நாளைக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம், அந்த மாதிரி ஏதோ மாறிக்கிட்டே இருந்தது. இப்போ தான் ஒரு காங்கிரீட் இத்தனை கிரகங்கள் வரனால இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கூட ராகுவோட தன்மை கொஞ்சம் குறையுது. மற்ற கிரகங்கள், நட்பு கிரகங்கள் இருக்கிறனால இப்போ எடுக்கிற டிசிஷன் நிறையா வாழ்க்கைக்கு பொருளாதாரம் நிறைய நல்லது இருக்கும். ரைட்டு. வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செய்கிற இடத்துல உங்கள் கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடியது. நிறைய அங்கீகாரம், ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை கம்மியாக இருந்தது. இப்போ உங்களே ஒரு முக்கிய மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க மேலதிகாரிகள் நம்புகிறாங்களா இல்லையா, வேலை நிரந்தரம் இருக்குமா இல்லையான்னு சூழ்நிலை வந்து இப்போ வேலை நிரந்தரம். இப்போ வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அனுசரணையாக போகிறது, அவங்களுக்கு உங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல ரேம்போன்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம். இதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. இன்னும் மேலே அடுத்தடுத்த சம்பள உயர்வுகள்லேருந்து, ப்ரொமோஷன்லேருந்து எல்லாம் வரக்கூடிய கால சூழ்நிலை. ரைட். இப்போ பிஸ்னஸ் 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குங்க. 10ங்கன்னா 10-3 சம்பந்தமே தொழிலில் மாறுதல். 3ஆம் இடம் மாறுதலுக்கு உட்பட்டது. தொழிலை மாற்றுறது, தொழிலை விருத்தி பண்ணுறது, தொழிலை டெவலப் பண்ணுறது. இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் உண்டு. அதனால் இன்னும் மேலே வளர போகிறீங்க. தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்த்து ரொம்ப நாள் கொஞ்சம் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் பிஸ்னஸை விட்டுட்டு வேலைக்கு போனாங்க. அதனால் இந்த ராசிக்காரங்க தான் இப்போ என்ன திருப்பி இந்த பிஸ்னஸ் தொடங்கணும்னு தோணும். பொதுவாக ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பிஸ்னஸை விட்டு வேலைக்கு போனாங்க, திருப்பி பிஸ்னஸ் தொடங்குதுன்னா ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அப்புறம் தான் தொடங்கணும். ஏன்னா ஜென்ம சனி வரப்போகிறது. இன்றைக்கி நேரங்கள் நல்லாயிருக்கு. அப்போ ஒரு ஜாதகம், ஒரு ஜோதிடரை பார்த்து கூட்டு தொழிலாக தனித்தா, இல்லை வேலைக்கு தான் போகிறதா, இல்லை மனைவி மற்ற மக்கள் பேரில் போட்டுட்டு
நான் தனித்து அவங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி செஞ்சால் செட் ஆகுமாலாம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாம விசாரிச்சுட்டு பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நேரம் காலம் சூப்பராக இருக்குது. இன்னும் வேணால் பிஸ்னஸ் இன்றைக்கி ஆரம்பித்தா ஒரு நாளில் முடியறதில்ல. அதனால் அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ரைட். சொத்து சுகம் யோகங்கள். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் 2 வீடு இடம் சொத்து ஆசை வரும். அதன் மூலம் வளர்ச்சி உண்டு. இப்போ தான் நிறைய பேர் வீடு மாற்றுறது, புது வீடு கட்டுறது, பாலக்கல் போட்டங்கிறது, இந்த பொன்னியர்ச்சனை சொல்கிறது, புது வண்டி வாங்குறது, அது மாதிரி வீடு இடம் வண்டி வாகனம் உண்டு. பூர்வீக ஊரில் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும். வாடகை வருமானம், ரொம்ப நாளாக வாடகைக்கு இல்லாத வீட்டு வாடகைக்கு வரும். வீடை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு யோகம் உண்டு. வீட்டில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு சில சுண்ணாம்பு சம்மந்தப்பட்டது, வீட்டில் சின்ன இந்த உடஞ்ச பொருட்களை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆக மொத்தம் வீடு என்ற விஷயத்தில் ஒரு நல்ல யோசனை உண்டு, நல்ல டெவலப்மெண்ட் உண்டு. தாயிடம் பணம் கொடுக்கல் வாங்கல்கள், உறவிடம் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கும். அது ஆரோக்கியமாக இருக்கும். ரைட். குலதெய்வம் கோயில் அனுகிரகம், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். சிவன் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள். இது ரொம்ப முக்கியம். இதுக்கு அந்த மன சம்மந்தப்பட்டது, இந்த ஜென்மசனி சம்மந்தப்பட்டது, சுக்கரன் லக்னத்துக்கெலாம் இன்னும் வலுவாயிரும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எது பண்ணாலும் ஜெயிக்கும். தொழில் அதை ஒன்று மட்டும் விசாரிச்சுட்டு பண்ண சொன்னேன். வேலைக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பெஸ்ட்டாக இருக்குது. வீடு இடம் சொத்து பெஸ்ட்டாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. கொடுக்கல் வாங்கல் பணம் நல்லாயிருக்கு. இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம். தந்தை மகன் பண வரவாக இருக்கலாம். தந்தை உறவுகளில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கு. இதெல்லாமே டிக் பண்ணிகிட்டே போகலாம். ரைட். அப்புறம் ஹெல்த் சம்மந்தப்பட்டு தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் ஹெல்த் பயம் தான் வந்துடும். அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ, டாக்டர் செக்கப் பண்ண அது சொல்லிடுவான்னு ஒரு பயம் வரும். ஹெல்த் வயசில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் தான் அஜீரணமாக இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது, வயசானவங்களுக்கு அந்த மூட்டாக இருக்கலாம், தலைவலி, ஒத்த தலைவலி, இது மாதிரிலாம் சின்னதாக வரும். நிறைய பேத்துக்கு இதயம் சம்மந்தப்பட்டது, கேன்சர் சம்மந்தப்பட்டதெல்லாம் பயம் வந்துடுச்சு இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அது ஒரு சிலருக்கு பயமாக இருக்குது, ஒரு சிலருக்கு இருக்குது. பட் அதை ஜோதிட ரீதியாக பார்த்து அதுக்குண்டான கோயில் குளங்கள் என்னென்னு பார்க்கணும். பட் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. நல்ல மருத்துவ முறை, ஜோசியம் பார்த்தாலும் மருத்துவம் பார்க்கணும். ஆன்மீகம் அறிவியலும் இரண்டும் சேர்ந்து ஒரு இதில் க்யூர் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். உங்களுக்கு இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு 8ஆம் அதிபதி இங்கே வரார். 3, 8 ராசிக்கு வந்ததுனால உங்களுக்கு அது இஎம்ஐ சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செக்லீஃப் கொடுத்ததில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தகவல் தொடர்பு சாதனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த நேரத்தில் ஃபோன் சம்மந்தப்பட்ட நீர்நிலை எடுத்துகிட்டு போனால் தண்ணியில் வந்துரும்போம். அப்போ ஏன்னா இருக்கிறது நீர் வீடு. இப்போ நீர்நிலை பக்கத்தில் போகும்பொழுது மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது கவனம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரைட். இப்போ யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணப்படும். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான பதில்கள் அப்போயே கொடுக்கப்படும், இல்லை அடுத்த வீடியோவோட கொடுக்கப்படும். ரைட். இப்போ என்ன எண்கள் பண்ணால் வளர்ச்சியாக இருக்கும்? ஒரு சில குறிப்பிட்ட எண்கள் பண்ணால், ஒரு குறிப்பிட்ட கிழமைகள் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு மட்டும் பரிகாரம் கொடுத்துட்டு போயிடுறேன். இப்போ மனக்குழப்பத்திலிருந்து விலக, எல்லாமே பாசிட்டிவாக நடக்க. என்னென்னா, ராகு கேது சம்மந்தப்பட்ட கோயிலில் அதை பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுதல் ஃபஸ்ட்டு பரிகாரம். திருநாகேஸ்வரம் மாதிரி ஸ்தலத்துக்கு போய் இந்த பால் அபிஷேகம் பார்த்துட்டாலே உங்களுக்கு நெட்டில் கூட பாருங்களேன், அதுக்கே வைப்ரேஷன் இருக்கும். அப்போ பாலாபிஷேகம், புற்றுக்கு கோயில்களுக்கு பாலாபிஷேகம், புற்றுக்கு பால் ஊற்றுதல் தான் இந்த மாதத்துக்கு சிறப்பு வழிபாடு. இது செய்யும்போது எல்லாமே பாசிட்டிவ் ஆகிரும். அந்த தொழில் ரீதியாக பிரச்சனைகள் சொன்னேன் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அதிலிருந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆக மொத்தம் ஒரு சிறப்பு பலன் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. நல்லா டெவலப் பண்ணலாம், மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. ரைட். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய எண் 3, 2, 9 இந்த எண்கள் பயன்படுத்த இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். கோயிலில் இன்னொரு கோயில் பரிகாரம் தேவைப்படுது. இது குறிப்பாக முருகர் சம்மந்தப்பட்டதில். என்ன முருகர் அப்படின்னா, பழனி முருகர். பழனி இந்த தைப்பூசம் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. பழனி கோயிலுக்கு ஒரு டைம் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. இல்லை மலை மேல் இருக்கும் ஒரு முருகர் கோயில் சென்று வந்து விட்டால் இன்னும் வளர்ச்சி கொடுத்துடும். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக பயன்படுத்திக்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.